ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசிசூர்யயோः பிரணவ சர்வ வேதேஷு சப்தக்கே பௌருஷம் ரிஷு. பகவான் கண்ணன் கீதையில் தன்னுடைய பெருமைகளை சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் என்னென்ன பொருட்கள் உயர்ந்த பண்புகளோடு இருக்கின்றனவோ அந்த பண்புகள் அனைத்துமே உண்மையில் என்னுடைய அருளால்தான் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்தந்த பண்புகள் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன என்று கூறுகிறார். தண்ணீரை குடித்தோம் என்றால் அதில் இனிப்பு என்கிற சுவை இருக்கிறது. அந்த சுவையே பகவானுடையதுதானாம். சந்திரனும் சூரியனும் அழகாக ஒளியை கொடுக்கிறார்கள். சூரியன் வெப்பத்தோடு கூடிய ஒளியை கொடுக்கிறார், சந்திரன் குளிர்ச்சியோடு கூடிய ஒளியை கொடுக்கிறார். அந்த ரெண்டுமே பகவானுடைய அதீனமானதுதானாம். இப்படி எந்த பொருளின் உயர்வாக இருந்தாலும் அது என்னால் வழங்கப்பட்டது, என் அதீனமானது என்று கண்ணன் தெரிவிக்கிறார். அப்படி பகவானுக்கு அதீனமாக இருக்கும் சந்திரன் ஆகாசத்தில் உதித்தார் என்றால் நாள் முழுவதும் நாம் பட்ட துன்பங்கள், சிரமங்கள், வேதனைகள் அது அனைத்தையும் போக்கிவிடுகிறார். சந்திரனை கண்டாலே நமக்கு ஒரு குளிர்ச்சி, ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படிப்பட்ட பகவான் தானே சந்திரனைப் போல் குளிர்ந்தவராக ஒரு இடத்தில் காட்சி அளித்தார் என்றால் அது எவ்வளவு அற்புதமாக இருக்கும். நாம் இந்த சம்சாரத்தில் பல கோடி ஆண்டுகளாக துன்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறோம். இதை யாராவது போக்குவார்களா என்று அறியாமல் தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்போதுதான் நிலாத்திங்கள் துண்டம் என்கிற திவ்யதேசத்திலே பகவான் வந்து காட்சி கொடுக்கிறார். யார் வந்து என்னை சேவித்தாலும் அவர்கள் துன்பத்தையெல்லாம் போக்கி, சம்சார கவலைகளையெல்லாம் போக்கி அவர்களுக்கு ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கிறேன் என்று சொல்வது போல பகவான் திகழ்கிறார். ஏஷஹ்யேவ ஆனந்தயாதி என்று வேதம் சொல்லுகிறது. ரசோவை சஹா ரசக்ஹ்யேவாயம் லப்த்வா ஆனந்தி பவதி என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. பகவான் தான் இனிமையானவர். அவரை அடைந்தால்தான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். தன்னுடைய அனுபவத்தையும் கொடுத்து பகவானே தன்னுடைய பக்தர்களுக்கு ஆனந்தத்தையும் வழங்குகிறார் என்றெல்லாம் வேதங்கள் அவரை கொண்டாடுகின்றன. அப்போ அவரை தரிசித்தாலே ஆனந்தம் ஏற்படும். அவரை தரிசித்தாலே நீங்களே அனுபவித்திருக்கலாம். கோவிலுக்குள் போகும் வரை எதேதோ கவலைகள், சிந்தனைகள் இருப்போம். பல பேரும் கவலையை மறப்பதற்குத்தானே கோவிலுக்கு செல்லுகிறோம். உலகத்தில் எத்தனையோ துன்பங்கள், அதை பகவானுக்கு முன்னால் போய் நின்றோம் என்றால் அதெல்லாம் மறந்து போகும் என்கிற நம்பிக்கை. அது எப்படி மறக்கிறதென்றால் அது அவர் திருமேனிக்கே இருக்கக்கூடிய சிறப்பு, அந்த ஒளி, அந்த குளிர்ச்சி, அது அனைத்தோடும் தான் நிலாத்திங்கள் துண்டம் என்கிற திவ்யதேசத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார். பார்வதி தேவியை காப்பதற்காக பகவான் வந்தார் என்று ஸ்தல புராணத்தை பார்த்தோம். இப்போது மூலவரை முதலில் தரிசித்துக் கொள்ளலாம். மூலவர் இருப்பது அழகான வடிவத்தில் நின்ற திருக்கோலத்தில் 4 திருக்கைகளோடு தலைக்கு மேல் ஆதிசேஷனோடு பெருமான் காட்சி அளிக்கிறார். மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலம்தான். அது என்னமோ தெரியாது, தொண்டை மண்டலத்திலேயே அநேகமாக பெருமாள்களெல்லாம் மேற்கு நோக்கி தான் காட்சி கொடுக்கிறார்கள். கீழே சோழ நாட்டை பார்க்கும்போது அநேகமாக கிழக்கு நோக்கித்தான். ஓரிரு இடங்களில் மட்டும்தான் பிராட்டி கிழக்கு நோக்கி தவம் செய்தாள். அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக பகவான் வந்து மேற்கு நோக்கி வந்து திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார் என்று சில கதைகள் பார்க்கிறோம். ஆனால் அநேகமாக கிழக்கு நோக்கின திருமுகம்தான். ஆனால் தொண்டை மண்டலத்தில் அநேகமாக மேற்கு நோக்கித்தான் பெருமாள்கள் அனைவரும் இருக்கிறார்கள். இங்கும் நின்ற திருக்கோலத்தில் மேற்கு திசையை நோக்கி கொண்டு பகவான் இருக்கிறார். தலைக்கு மேல ஆதிசேஷன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம் என்று ஆழ்வார் பாடுகிறார். பகவானுக்கு எந்த கைங்கரியம் வேண்டுமானாலும் விடாமல் தொடர்ந்து இருப்பவர் ஆதிசேஷன்தான். அவர் எங்கேயாவது போகணும்னா உடனே குடையாக வந்து தலைக்கு மேல அமர்ந்து விடுவார். எந்த வெயிலோ மழையோ எதுவும் இவரை பாதிக்கக்கூடாது என்று நமக்கு தோன்றும். சுவாமி, இவரே தான் சூரியனை விட பெரியவர், இவர்தான் சந்திரனை விட பெரியவர், இவரை பார்த்துதான் தெய்வங்களே நடுங்குகின்றனவென்றால் அப்ப வெயிலும் மழையும் அவரை என்ன பண்ணிவிடப் போகிறது? எதற்காக அவரை ரட்சிக்கணும்னால் அப்படி ஆராய்ந்து கொண்டே இருந்தா நமக்கு இன்னும் ஆராய்ச்சி மட்டும்தான் தெரியும்னு அர்த்தம். ஒரு குழந்தை ரொம்ப சக்திசாலியான குழந்தையா இருக்கலாம். ஆனா அதனுடைய தாய் தந்தையருக்கு அந்த குழந்தையை பார்த்த உடனே
ஐயோ ஏதான பயம் வருமோ இல்லையோ, இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்கிற பயம் கண்டிப்பாக இருக்க போகிறது. பெரிய ஓட்டப்பந்தய வீரராக 10 வயசுல குழந்தை இருக்கலாம். அதுக்காக அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையர்கள் ஓடும்போது கால் தடுக்கி விழுந்துட்டா குழந்தைக்கு அடிபட்டுடுமேன்னு பயப்படாமலா இருப்பார்கள். எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு குழந்தையை பார்த்தா பயம்தானே வரும். அப்ப பகவான் சர்வேஸ்வரனாகவே இருந்தாலும் ஆதிசேஷனுக்கு அவரிடத்தில் அவ்வளவு பரிவு. இந்த பெருமானை நாம் தான் குடைபிடித்து ரட்சிக்க வேண்டும் என்று தலைக்கு மேல விட்டு பிரியாமல் இருக்கிறார். 4 கைகள், வலது கையாலே அபயஹஸ்தம் காட்டிக்கொண்டு இடது கையை இடுப்புக்கு கீழே கட்டிஹஸ்தமாக பிடித்து கொண்டிருக்கிறார். மேல் திருக்கைகளிலே சங்க சக்கரங்களை பிடிச்சிருக்கார். இந்த பெருமானுக்கு தமிழிலே நிலாத்திங்கள் துண்டத்தான் என்று திருநாமம், சம்ஸ்கிருதத்திலே சந்திரசூடேஸ்வரன் என்று பெயர் சொல்லப்படுகிறது. சந்திரசூடன் அப்படின்னு சிவபெருமானுக்கு பெயர். சந்திரனை சூடையாக தன்னுடைய தலையிலே தரித்தவர் சந்திரசூடன். அவருக்கு ஈஸ்வரன் தலைவர், சந்திரசூடேஸ்வரன் என்று பெயர் வழங்கப்படுகிறது. சந்திரனைப் போலவே பிரகாசித்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய பெருமான், அவரையும் ஆதிசேஷனோடு கூட இங்கு தரிசித்துக் கொள்ளுகிறோம். அடுத்தது உற்சவர். இந்த சன்னிதியில் உற்சவர் கிடையாது. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ள மூலவர் மட்டும்தான் இருக்கிறார். உற்சவர் தனித்து கிடையாது. அடுத்து புராணங்களில் பார்த்தோம் என்றால் இந்த கோவிலுக்கு தாயார் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு தனியாக தாயார் சன்னிதி எங்கும் இல்லை. இந்த ஊர் தாயாருக்கு ஒரு அழகான திருநாமம், நேரொருவர் இல்லா வள்ளி. தமிழ்ல பெயர் இவளுக்கு நேர் ஒருவர் இல்லா வள்ளி. நேர் அப்படின்னா இணையானவர்கள், சமமானவர்கள் அர்த்தம். ஒருவர் இல்லை, பிராட்டிக்கு சமமானவர்கள் ஒருத்தருமே கிடையாதோ இல்லையோ. பகவானை பத்தி இதை நாம கேள்விப்பட்டிருக்கோம். நதத் சமஸ்ச அபியதிகஸ்ச திஷ்யதே. பகவானுக்கு சமமானவர்களும் கிடையாது, அவனை விட உயர்ந்தவர்களும் கிடையாது. என் கண்ணனே கீதையில சொல்றார், மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி ஜனஞ்சய. அர்ஜுனா, சந்தேகமே வேண்டாம், என்னை தவிர்ந்த வேறு யாரும் என்னை விட உயர்ந்தவர்கள் கிடையாது. உலகத்தில் அனைவரை காட்டிலும் நானே உயர்ந்தவன், எனக்கு நிகரானவரும் இல்லை, என்னை விட உயர்ந்தவர்களும் இல்லைன்னு சொல்றார். அது அவருக்கு மட்டும் இருக்கிற பெருமை கிடையாது, பிராட்டிக்கும் அதே பெருமை உண்டு. யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ த்வத் வல்லபோபி பிரபு நாலம் மாத்தும் இயத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதஹா என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார். பகவானுடைய மேன்மையை எப்படி அளந்து முடிக்க முடியாதோ, பிராட்டியுடைய மேன்மையும் அளந்து முடிக்க முடியாது. அப்ப அவளுக்கு நிகரானவர்கள் வேறொருவர் கிடையாது. சரி சுவாமி, அப்ப அவளை விட உயர்ந்தவர்கள் இருப்பார்களோ இல்லையோ, பகவானே உயர்ந்தவன் தானே. பிராட்டிக்கு சமமா யாரும் இல்லை, நாம் அனைவரும் தாழ்ந்தவர்கள். ஆனா பிராட்டியை விட உயர்ந்தவர் பகவான் இருக்கிறாரேன்னு பார்த்தால் உண்மைதான், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனா வேற ஒரு கண்ணோட்டத்துல பாருங்க, தந்தை தாய் 2 பேருக்குள்ள வீட்டின் அமைப்பில் பார்த்தா தாய்க்கும் சேர்த்து கணவன் தான் உடையவன், தாய்க்கும் சேர்த்து தந்தை தான் பெரியவர்னு சொல்லணும். ஆனா யார் அன்போடு குழந்தைகளை வளர்க்கிறார்கள், யார் அரவணைப்போடு இருக்கிறார்கள், இதெல்லாம் பார்த்தா தாய்க்கு தானே பெருமை. அதை போல பிராட்டி பகவானுக்கு அடிபணிந்தவளாகவே இருந்தாலும் பகவானை விட பெரியவள்னு தாராளமா சொல்லலாம். வீட்டில் அப்பாவோட அம்மா உயர்ந்தவள்னு சொல்றது கிடையாதா? அப்ப சம்பிரதாயத்தில் மட்டும் என்னைக்குமே பயந்தது கிடையாது, பிராட்டி தான் உயர்ந்தவள் என்று பலரும் ஒப்புக்கொண்ட விஷயம்தான். அதனால பிராட்டிக்கு நேருருவரில்லா வள்ளி என்று திருநாமம். அவளையும் இந்த இடத்துல மானசீகமாக பிராட்டி இந்த பெருமாளுக்கு இருக்கிறாள், தரிசித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து புஷ்கரணி, சந்திர புஷ்கரணின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் இங்கு இப்போது காணப்பட முடியவில்லை. விமானம் புருஷ சூக்த விமானம். வேதத்தில் புருஷ சூக்தம் என்பது மிக முக்கியமான பகுதி. சஹர்ஷ சீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் என்று பகவான் நாராயணன் தான் முழுமுதற் கடவுள் என்பதை மிக தெளிவாக காட்டக்கூடிய வேத பகுதி புருஷ சூக்தம் என்பது. அந்த புருஷ சூக்தமே வடிவெடுத்தது போல இந்த விமானம் இருக்கிறது. இதற்குள் இருக்கும் பெருமாள் தான் முழுமுதற் கடவுள். நாராயணனே பரதெய்வம், நாராயணனே பிரம்மம், நாராயணனே பரமாத்மா என்று ஸ்பஷ்டமாக காட்டிக்கொண்டு இந்த விமானம் இருக்கிறது. அப்ப பெருமான் உலகத்துக்கே தலைவன், பிராட்டி அவளும் உலகத்துக்கு தலைவி. பகவானை வணங்கி உலகத்தால் வணங்கப்பட்டு பிராட்டி தனிச்சிறப்போடு இருக்கிறாள். அதனால் அவருடைய பெருமை நேருருவில்லா வள்ளி தாயார், சந்திர புஷ்கரணி, புருஷ சூக்த விமானம் இவற்றோடு கூட இந்த ஊரிலே பகவான் நிலாத்திங்கள் துண்டத்தான் என்கிற பெயரில் காட்சி அளிக்கிறார். ஏன் இந்த பெயர்னா, ஆழ்வார் இந்த பெயரோடு தான் மங்களாசாசனம் பண்ணார்.
இந்த பாசுரத்தை நாம கீழே பார்த்துட்டோம். திருநெடுந்தாண்டகம் 9வது பாசுரம். அதுல தான் பல திவ்யதேசங்கள் ஆழ்வார் கொண்டாடுறார். நீரகத்தாய், நெடுவரையின் உச்சி மேலாய், நிலாத்திங்கள் துண்டத்தாய், நிறைந்த கட்சி ஊரகத்தாய், உலகமேத்தும் காரகத்தாய், கார்வானத்துள்ளாய், கள்வா, காமருபூம் காவிரியன் தென்பால் மண்ணு பேரகத்தாய், வரிசைய திவ்யதேசங்களை பாடுறாரா. நீரகம், ஊரகம், காரகம், கார்வானம் இதெல்லாம் இதே பாசுரத்தில் தான் பாடப்பட்டுள்ளன. அதுல ஒரு பகுதி நீரகத்தாய், நெடுவரையின் உச்சி மேலாய், நிலாத்திங்கள் துண்டத்தாய் என்று இந்த திவ்யதேசத்தை பாடி இங்கு இருக்கக்கூடிய பெருமானையும் ஆழ்வார் கொண்டாடி பாடுகிறார். இந்த ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை ஆழ்வார் வாயில வருவதற்காகத்தான் பகவான் இவ்வளவு ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தார். மற்ற பெருமாளோட உயர்வு வந்துடுத்தோல்லையோ, திவ்யதேசம், திவ்யதேசத்து பெருமாள் என்கிற பெருமை பகவானுக்கு ஏற்படுகிறது இந்த ஒரு பக்தனுடைய வார்த்தையாலே. அப்படி இந்த இடத்தில் பார்வதி தேவிக்கு காட்சி அளித்து கொண்டு இவர் இருக்கிறார். இப்போது இந்த பெருமான் இங்கு சேவித்துக் கொள்கிறோமோ இல்லையோ, ஒருவேளை இவ்வளவு தூரம் வந்து சேவிக்க முடியவில்லை என்றால் இப்போது மேல சேவிக்க போறோம். திருவெஹ்கா என்று ஒரு திவ்யதேசத்தை நாம் தரிசிக்க போகிறோம். அந்த திருவெஹ்கா திவ்யதேசத்துக்குள்ளேயே இந்த பெருமாளுக்கு அங்க ஒரு சந்நிதி இருக்கு. பிரான்ச் ஓபன் பண்ணிட்டார் பெருமாள். இந்த பெருமாள் இவர்தான் மூலமூர்த்தி, இவர்தான் ஆழ்வாரால பாடப்பட்ட பெருமாள். இந்த பெருமாளை இவ்வளவு தூரம் வந்து சேவிக்க முடியவில்லை என்றால் திருவெஹ்கா இன்னும் கொஞ்சம் பேர் கிட்டக்க இருக்கலாம். அப்ப திருவெஹ்காவுக்குள்ளேயே நிலாத்திங்கள் துண்டத்தானுக்கு ஒரு சின்ன சந்நிதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கும் சேவித்துக் கொள்ளலாம். இதே போன்ற வடிவத்தோடு தான் பகவான் அங்கேயும் காட்சி அளிக்கிறார். இங்கேயும் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ள காட்சி அளிக்கிறார். இது இந்த பெருமானுக்கு இருக்கும் சிறப்பு. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தன்னுடைய 108 திருப்பதி அந்தாதி அதுல இந்த பெருமாளை பத்தி பாடுறார். மீண்டும் தெளியார்கண் மேதினியோர் நின்னடிப்பு பாண்டரங்க மாடி படர் சடைமேல் தீண்டி கலாத்திங்கட்டுடைய உண்டந்தன் மீதிருப்ப கண்டு நிலாத்திங்கள் துண்டத்தானே என்று பாடுகிறார். ஒரு கதையை பற்றி பேசுகிறார். இந்த கதை ஆழ்வார்களாலும் பாடப்பட்டதுதான். குருக்ஷேத்திர போர் நடந்து கொண்டிருந்தது. போர் நடக்கும்போது திடீரென்று பாசுபதாஸ்திரம், சிவனுடைய அருளால் பெற வேண்டிய பாசுபதாஸ்திரம் எனக்கு வேண்டும், அது இருந்தாத்தான் யுத்தத்தை முடிக்க முடியும்னு அர்ஜுனனுக்கு தோன்றிவிட்டது. பாசுபதாஸ்திரம் வேணும்னா என்ன பண்ணணும்னால் பூமியையே பிரதட்சணம் பண்ணி வரணும். சரி, யுத்தம் இப்ப நடந்துட்டே இருக்கட்டும், நான் இப்பவே பூமியை பிரதட்சணம் பண்ணிட்டு வரேன்னு அர்ஜுனன் புறப்பட்டான். பகவான் ஆடி போயிட்டார். இது என்னது, நட்ட நடுவில் யுத்தம் நடந்துருக்கச்சே பூமி பிரதட்சணம் பண்ண முடியுமா, எத்தனை வருஷங்கள் ஆகும்? அர்ஜுனா அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு கண்ணன் தெரிவித்தார். அப்ப என்ன கண்ணா பண்றது, எனக்கு அஸ்திரம் வேணுமேன்னு கேட்டால், உனக்கு இவ்வளவு பெரிய கீதை உபதேசித்தேனே இன்னுமா புரியவில்லை, என்ன பிரதட்சணம் வந்தா நீ உலகத்தையே பிரதட்சணம் வந்ததாகத்தான் கணக்குன்னு சொல்ல, அவரை பிரதட்சணம் எடுத்து 2 புஷ்பங்களை எடுத்து பகவானுடைய திருவடியிலே சேர்த்து எனக்கு பாசுபதாஸ்திரம் வேண்டும் என்று இங்கேயே சிவபெருமானிடத்துல தான் பிரார்த்திக்கணும். தவம் செய்து சிவபெருமானிடத்தில் பிரார்த்தித்து பாசுபதாஸ்திரத்தை பெற வேண்டும். அதுக்கு பதிலாக கண்ணன் திருவடிகளில் 2 புஷ்பத்தை போட்டுட்டு இவன் பிரார்த்தித்து கொண்டானா. அன்னைக்கு ராத்திரி தூங்க போனான். தூக்கத்தில் சிவபெருமான் அவனுடைய கனவிலே எழுந்தருளி உனக்கு அஸ்திரத்தை கொடுக்கிறேன்னு ஆசி வழங்கினார். அப்ப என்ன ஆச்சரியம்னால் ஆழ்வார் பாடுறார், தீர்த்தன் உலகளந்த சேவடிமேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். தீர்த்தன், பகவான் எவ்வளவு புனிதமானவர், தன்னோடு தொடர்புடையவர்களையெல்லாம் புனிதமாக ஆக்கிவிடுகிறார். உலகளந்த சேவடி, அந்த பெருமானுடைய உலகளந்த திருவிக்கிரமனுடைய திருவடி இருக்கே, அந்த திருவடியில தான் பார்த்தன் அர்ஜுனன் புஷ்பங்களை சேர்த்தான். ஆனா ராத்திரியில கனவுல காணும்போது அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு, பெருமாள் திருவடியில சேர்த்த புஷ்பங்கள் சிவனுடைய தலைக்கு மேல் இருந்ததாம். அதை பார்த்து புரிஞ்சுட்டானா, ஓ கண்ணன் தான் முழுமுதற் கடவுள் போல் இருக்கு, இவர் திருவடியில சேர்த்தது சிவன் தலைக்கு போறதுன்னு புரிஞ்சுட்டார். அந்த கதையத்தான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடுறார். இந்த கதையை தெரிந்தும் மீண்டு தெளியார்கள் மேதினியோர், இப்பேற்பட்ட உன்னுடைய பெருமையை புரிந்து கொண்டும் நிலாத்திங்கள் துண்டத்தில் நீயே பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் காட்சி அளித்தாய் என்று தரிசித்த பிறகுமா மக்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். இது என்ன ஆச்சரியம், இவர்தான் முழுமுதற் கடவுள், இந்த பெருமானை தரிசித்தால் தான் மோட்சம் கிடைக்கும் என்று உறுதியோடு பாடுகிறார். இதெல்லாம் இந்த பெருமானுடைய சிறப்பு. கண்டிப்பாக பக்தர்கள் வந்து தரிசித்து பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். அடுத்தது மற்றொரு திவ்யதேசம், இதே போல ஒற்றுமையுடைய திவ்யதேசத்தை பார்க்க போகிறோம். என்னவென்று அடுத்த பகுதி வரை காத்திருப்போம்.